எவ்ரிஒன், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, சங்க காலத்தில் வீடு பொருட்களை வடிவமைப்புன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் 2 அல்லது 3 பாயிண்ட் எழுதினாலே போதும், ஓரளவுக்கு மார்க் விழுந்துடும். நான் ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கிறத மட்டும் நீங்கள் எக்ஸாமில் எழுதுங்க, அது மட்டும் போதும், வேறு எதுவும் எழுத தேவையில்ல. ஆரியம் என்பது ராகியை அரைத்து பொடியாக்கும் கல் கருவியாகும். அதாவது முழு பயிரை இரண்டாக உடைக்கிறதுக்கு இந்த ஆரியக்கல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ராகியை அரைத்து பொடியாக்கும் இந்த ஆரியக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது பயிர் இருந்ததுன்னா அதை ரெண்டாக உடைக்கிறதுக்கு இந்த ஆரியக்கல்லை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட ஒர்க்கிங் எப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் கீழே இருக்க வேர்ட்ஸை படிச்சுக்கோங்க. ஒரு பயிர் எடுத்துக்கிடுவாங்க. அந்த பயிரை எடுத்து அந்த கல், அந்த துளை மாதிரி இருக்கா, அந்த ஹோலு அதுக்குள்ளே போடுவாங்க. அந்த சைடில் ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது முளைக்குச்சி. அந்த கல் வட்டமாக இருக்கும். அந்த பயிரை அந்த துளைக்குள்ளே போட்டு சுற்றுவாங்க. சுற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த பயிர் அப்படியே வெளியில் ரெண்டாக அல்லது நல்லா உடஞ்சி வரும். நம்ம என்ன பயிர் போடுறோமோ அது. அதாவது ஆரியக்கல்லோட வேலையே என்னதுன்னா, பயிரை ஈஸியாக உடச்சி வெளியில் வர்றது தான் ஆரியக்கல்லோட வேலை. இதை தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க, வாசிச்சுக்கோங்க எப்படின்னு சொல்லி. இந்த கொடுத்துருக்காங்களே, அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குது, அதை மட்டும் வாசித்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு உரலும் உலக்கையும். உரல் ஒரு மிக எளிய கருவி. நெல்லின் உம்மி நீக்கிட, வயலின் தோல் நீக்கிட, சோளத்தை சுத்தம் செய்திட இக்கருவி பயன்படுகிறது. மரத்தாலும் கருங்கல்லாலும் இது செய்யப்படுகிறது. உரலும் உலக்கையும் எதால் பண்ணுறாங்கன்னா, மரத்தாலும் கருங்கல்லாலையும் செய்கிறாங்க. இந்த கீழே கொடுத்துருக்காங்களா, இதுதான் உரலும் உலக்கையும் பிக்சர். இதோட பயன்பாடு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன நெல்லின் உம்மினா உம்மி நிற்கிட, அப்புறம் சோளத்தை சுத்தம் செய்து அதை எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த உரல் நிறைய மழை பெஞ்சதுன்னா அதை ஒரு உழவு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் அந்த கொஸ்டினுக்கு. இந்த உரலும் உலக்கையும்னு கேட்டால் இவ்வளோ எழுதினாலே போதும். நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கல். ஆட்டுக்கல்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் அந்த ஆட்டுக்கல்லுக்கான படம். இப்போ நான் என்னன்னு சொல்லி விளக்குறேன். ஆட்டுக்கல் என்பது இட்லி, தோசை, அரிசி மாவு அரைக்கவும் மிளகாய் சார்ந்த பொருளை அரைக்கவும் சங்க காலத்தில் பயன்படுத்திய ஒரு சாதாரணமே ஆட்டுக்கல். அதாவது அரைக்கிறதுக்காண்டி பயன்படுத்தியிருக்காங்க நமக்கு தேவையான பொருட்களை, இட்லி தோசை மாவு அந்த இதுக்கெல்லாம். கல்லில் தோண்டப்பட்ட குழிக்கு பொருத்தமான குளவியை பிடித்து சுற்றுவதற்கு ஏதுவாக ஒரு கைப்பிடி. இதான் அமைப்பு. அந்த இதை பார்த்தீங்கன்னா, பிக்சரை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை, ஏன்னா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். நான் கொடுத்துருக்க மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறது மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணால் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அம்மி. அம்மி மற்றும் குளவி மிளகாய் சார்ந்து அரைக்க பயன்படும் ஓர் கருவியாகும். அம்மிட்டெல்லாம் அந்த அரைப்பாங்க தெரியுமா, அந்த மிளகாய், அந்த தேவையான பொருட்கள்லாம் சமையலுக்குன்னு சொல்லி. அமைப்பு. அடிகள் சமதளம், அதன் மேல் உருளும் குளவி, மஞ்சள், இஞ்சி போன்றவற்றை முதலில் அடிகளில் வைத்து குளவியால் தட்டி கொள்வர். பின் குளவியை உருட்டி இழுப்பதன் மூலம் சாந்து அரைக்கப்படுகிறது. இவ்வளோதான். இதை கொடுத்துருக்க பாருங்கள், கீழே உள்ள பிக்சர், இது மேலே உள்ள டெஃபினேஷன், அதை எப்படி அரைக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் செக்கு. எள்ளு, கடலை, தேங்காய் ஆகியவற்றை ஆட்டி எண்ணெய் பிரிவதற்கு பயன்படும் கருவிதான் செக்கு. இதில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, செக்கு பெரும்பாலும் மரத்தால் செய்யப்படுகிறது. இரும்பாலோ மரத்தாலோ ஆனதாக இருக்கும். என்னது குளவின்றது? குளவி கருங்கல்லாலும் செய்யப்பட்டு இருக்கும். குளவி மூலம் அமுக்கு விசை வழங்கப்படுகிறது. குளவியை சுற்றுவதற்கு 2 மாடுகள் பூட்டப்படுகின்றன. செக்கு ஆட்டுதலை காணம் என்பர். இந்த மாதிரி மாடை வச்சு செக்கு தயாரிக்கிறாங்களாம், எண்ணெயை. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இது மேலே உள்ளது விளக்கம், வாசித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு கரும்பாலை. கரும்பு சாறு பிழியும் பொறிகள் இருக்கும் இடத்திற்கு கரும்பாலை என்று பெயர். அதோட அமைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே எப்படின்னு சொல்லி வாசிச்சுக்கோங்க அமைப்பு எப்படின்னு. நெக்ஸ்ட்டு தொலைநோக்கி. தொலைநோக்கி பார்த்திங்கன்னா, தொலைநோக்கின்றது
இது வந்து வாசி விட்டுக்கோங்க. இது வந்து தேவையில்லை இந்த 7வது ஒன்று. இந்த ஆரி தான் மெயின். அதை மட்டுமே நல்லா எழுதுனா போதும். இருந்தாலும் இதை வந்து வாசி விட்டுக்கோங்க. இந்த கீழே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்ட்டை மெயினாக எழுதிடுங்க. இதை மட்டும் வாசி விட்டுட்டு என்னன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட உங்களுக்கு சாப்டர் 2 வந்து முடிஞ்சுது. இதில் வந்து சிலப்பதிகாரத்தோட மேடை அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் ஹெட்டிங் மட்டும் வாசி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதோட செகண்ட் யூனிட் முடிஞ்சுது. நீங்கள் நீட்டில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் யூனிட்டில் எந்த கொஸ்டின் வந்தாலும். ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் 3rd யூனிட்டுக்கு 5th யூனிட்டுக்கு மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அதே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.